போதையற்ற நாட்டை கட்டியெழுப்பும் சவாலில் வெற்றி பெறுவதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். போதைப்பொருளுக்கு எதிரான இளைஞர் அமைப்பின் 40வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோட்டை ஸ்ரீநாக விகாரியின் அகில இலங்கை போதைக்கு எதிரான இளைஞர் அமைப்பின் தலைவர் மாதுடாவி சோபித தேரர் இதன்போது ஜனாதிபதிக்கு விசேட நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்தார். විශේෂයෙන්ම සිගරට් පැකට්ටුවේ සෞඛ්‍යමය අවවාද සම්බන්ධයෙන් අපිට තිබුණු නීති රීති ප්‍රමාණවත් නොවන නිසා சிகரெட்டினால் ஏற்படும் சுகாதார பாதிப்புகள் தொடர்பில் சிகரெட் பெக்கெட்டுகளில் பிரசுரிப்பதற்கு நமது நாட்டில் காணப்பட்ட சட்ட விதிமுறைகள் போதாமல் இருந்தமையினால் அந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டேன். 2013ஆம் ஆண்டு நான் அதற்காக முன்வைத்த அமைச்சரவை திருத்தம் தொடர்பில் எனக்கு எந்த அளவு அவதூறு சுமத்தினர். அவ்வாறு அன்று அதனை அமைச்சரவை நிராகரித்தது. நமது நாட்டில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளமையினால் தற்போது 60% காணப்படும் அச்சுறுத்தல் விடுக்கும் தகவல்களை 80% அதிகரிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. எனவே நாம் மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. 80% අපි නැවත පාර්ලිමේන්තුවේ පනතකින් එය නීතිගත කිරීමට අවශ්‍ය කටයුතු මේ වනවිට සකස් කරලා තිබෙන්නේ. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நீசா பிஸ்வால் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள பிஸ்வால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நீஷா பிஸ்வால் இன்று பிற்பகல் அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். அத்துடன் அவர் இன்று காலை வெளிவிவகார அமைச்சரை சந்தித்தார். But we recognize that there is a lot of hard work ahead. எதிர்காலம் சவால் மிக்கது என்பதனை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம். அத்துடன் அது மிகவும் சிரமம் நிறைந்த பயணமாகும். இலங்கையின் முன்னோக்கிய பயணத்திற்கு ஐக்கிய அமெரிக்கா ஓர் பங்காளராகவும் நண்பராகவும் செயற்பட எதிர்பார்க்கின்றோம். பொருளாதார அபிவிருத்தி, ஊழல் ஒழிப்பு மற்றும் நல்லாட்சிக்கு அமெரிக்கா உதவியாக இருக்கும். அத்துடன் இலங்கை வாழ் அனைத்து பிரஜைகளினதும் மனித உரிமையை உறுதிப்படுத்துவதில் எமது ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். Human rights and democratic participation for all of its citizens. In the first 30 days of the Sirisena ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நிர்வாகம் பதவியேற்று முதல் 30 நாட்களுக்குள் ஐக்கிய அமெரிக்காவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை வரவேற்க கிடைத்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் உதவி ராஜாங்க செயலாளரோடு கலந்துரையாடியுள்ளோம். எமது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நாம் செயற்படுகின்றோம். அதற்காக புதிய பிரவேசம் ஒன்றுக்கு செல்ல எதிர்பார்க்கின்றோம். இம்மாதம் 12ஆம் தேதி வாஷிங்டனில் நான் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரியை சந்திக்க உள்ளதுடன் அதன்போது மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளேன். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் கரு ஜெயசூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாகாண ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபைகளின் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். And its courageous decision to reinstate the de jure Chief Justice. தேசிய பாதுகாப்பிற்கு அப்பாற் சென்று மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தற்போதைய அரசாங்கம் சாதகமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வட மாகாணத்திற்கான பிரதம செயலாளர் அரசியல் அமைப்பிற்கு அமைவாக நியமிக்கப்பட்டமை மற்றும் பிரதம நீதியரசர் தொடர்பில் தைரியமான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை என்பன இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இது நீதியை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எனலாம். மக்களிடமிருந்து கசப்பான நினைவுகளை நீக்கி நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் முயற்சியில் கடினமான தீர்மானங்களை மேற்கொள்ள நேரிடும். இதனால் எதிர்காலத்தில் தேர்தல்கள் சவால் மிக்கவையாக அமையும். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் இந்த அரசாங்கம் தொடர்பில் எதிர்பார்ப்புகளுடன் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை எம்மிடம் உள்ளது. அமைச்சர் ஜோன் அமரதுங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
வத்தளை பிரதேச சபையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியினால் முன்னெடுக்கப்படுகின்ற தவறான விடயங்கள், குறிப்பாக சட்டம் மற்றும் அமைதிக்கு பொறுப்பான அமைச்சர் தனது பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என நமக்கு தெரிவிக்கின்றது. வத்தளை சம்பவம் அதற்கு சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. அதனால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை கொண்டுவர நமது குழுவினர் தீர்மானித்துள்ளனர். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதா என நமக்கு தெரியாது. நமது பாராளுமன்ற உறுப்பினரான திசா அத்தநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அது சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுவே இந்த நாட்டின் சம்பிரதாயம். சாமானிய மேரட்டே சம்பிரதாய உனே மந்திரி வரே கட்டடங்கோடு දන්නවනම් කතානායකතුමා දැනුවත් කළ තමයි ගන්නේ. உங்கள் அரசாங்கத்தில் என்னை கைது செய்யும் போது அவ்வாறான நடைமுறை ஒன்று தேவையில்லை என கூறப்பட்டது. நல்லாட்சி என்றால் அது இல்லை அல்லவா? இப்போது தவறு இழைக்கப்படுகின்றமை சரியானதா? குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டுள்ள நிலையில் கைது செய்வதற்காக சபாநாயகரின் அனுமதியை பெற வேண்டும் என எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. சம்பிரதாய ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்படும் போது அது குறித்து சபாநாயகர் தெளிவூட்டப்பட வேண்டும் என சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான அறிக்கைகள் உள்ளன. 1994 என்சாட் அறிக்கை இந்த சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கைது செய்யப்படுகின்றமை குறித்து சபாநாயகரின் அனுமதியை பெற வேண்டியது அவசியம் கிடையாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து தெளிவூட்டினால் சிறந்தது என்பதே எனது கருத்து. நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினால் முன்னாள் சபாநாயகர்களின் தீர்ப்புகள் எமக்கு தேவைப்படாது. இது குறித்து ஆராய்ந்து நீங்களே முடிவொன்றை தாருங்கள். இது குறித்து பிரச்சனை ஒன்று உள்ளது. அதனால் தெளிவூட்டுகள் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக உள்ளது. இதற்கு முன்னர் இருந்த சபாநாயகரினால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் தெளிவூட்டுகின்றேன். நீங்கள் சபாநாயகராக இருந்த காலப்பகுதியில் நான் 2 தடவைகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் உங்களுக்கு தெளிவூட்டாமலேயே என்னை கைது செய்து நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் நாட்டில் இல்லாமை சிறந்ததாகவே உள்ளது. பிரதி சபாநாயகருக்கு அது குறித்து தெளிவூட்டப்பட்டுள்ளது. எனினும் கடந்த காலங்களில் எனக்கு அறிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் தனக்கு அரசியல் பழிவாங்கல்கள் இழைக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனாய்ஸ் ஃபாரூக் குறிப்பிடுகின்றார். பாராளுமன்ற உறுப்பினரை வரவேற்கும் நிகழ்வு நேற்று புத்தளத்தில் இடம்பெற்றது. நான் ஒரு உண்மையை இதில் எனது வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதில் எனக்கு 225 அமைச்சர் பசில் அவர்களை சந்தித்து நான் கருத்தபொழுது சொன்னார், உங்களுக்கு 225 பேர், அமைச்சருக்கு 250 பேர், அமைச்சர் ரிஷாபதி. ஆனால் அது துர்ப்பாக்கியம் என்னவென்றால் எனது சொந்த ஊருக்கு 225 நியமனங்களை எனக்கு எனது கையில் தந்து கூட எனது சொந்த ஊரில் இருந்து ஒருவருக்கு கூட சமுர்த்தி நியமனம் கொடுக்க முடியாத ஒரு அரசியல் அந்த நிர்பந்தம் என்னிடத்தில் இருந்தது. அந்த அளவு வன்னி மாவட்டத்தில் அரசியல் பழிவாங்கல்கள், யாரும் அரசியலில் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என்ற அந்த அச்சத்தால் யாரும் அரசியலில் ஏதும் அபிவிருத்திகள் செய்யும் பொழுது, அரசியல் நியமனங்கள் கொடுக்கும் பொழுது அதற்கு முட்டுக்கட்டைகள் கடந்த காலத்தில் போடப்பட்டன. ஆனால் இன்று இவற்றையெல்லாம் பார்த்து இவற்றையெல்லாம் சகிக்க முடியாமல் சந்தர்ப்பத்தை பார்த்துத்தான் எனது கட்சியை விட்டு வெளியேறி கொஞ்ச காலம் தனிமையாக செயல்பட்டேன். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு 6 யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விளையாட்டு சங்கங்களின் வாக்கெடுப்பு குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.